வணக்கம் அவளே. இது அர்ச்சனா சம்மந்தப்பட்ட ஒரு விடயம். ஒரு முகநூல் பதிவை மேற்கோள் காட்டி நாங்கள் ஒரு சின்ன விடயத்தை சொல்ல போகிறோம். வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. இதில் வந்து இந்த நீதிஜன் பாலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த அவதூறுகளை நம்பி யாரும் வந்து நம்மை வெறுப்பதில்லையா, நம்மை வெறுக்க விரும்புபவர்கள் அவதூறுகளை நம்புகிறார்கள், அவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து அப்படியே அர்ச்சனாவுக்கு நேரடியாகவே 100% பொருந்தும். காரணம், அவதூறுகளை நம்பி வந்து அவர் மீது செலுத்தப்பட்ட அவதூறுகளை நம்பி யாரும் வந்து மேலே வருத்ததில்லை. அது அவருக்கு இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். உண்மையில் அவரை அவர் ஏற்கனவே விரும்புகிற மக்கள் தான் அவதூறுகளை வந்து நம்புகிறார்கள், இல்லது அப்படியே நம்பி அதை பரப்புறதுக்கும் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து தாங்களே காவ பண்ணி கொள்ளினோம். இந்த அவதூறுகளால் தான் நாங்கள் வந்து அர்ச்சனா வெறுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும், இவர் இப்படி செயற்படுறதால அப்படி செயற்படுறதால தான் நாங்கள் வந்து இவரை விரும்பியலை வெறுக்கிறோம், இவருக்கு நாங்கள் ஓட் போடையில், இவர் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கணும். இதோட முக்கியமான படிப்பினை, இவ்வளோ கால அரசியலும் வந்து இந்த மாதிரி நடக்கிறது இல்லை இது இப்படியான விடயங்கள் வந்து நடக்கும் உள்ள, ஆனால் வெளியில் தெரிய வரதில்லை. இந்த முறை எல்லாமே புட்டு வெளியில் சொல்லப்பட்டிருந்தது. காரணம், சில நல்ல யூடியூபர்ஸ் வந்து அதை சொல்லியிருந்தார்கள். நாங்களும் வந்து சில விடயங்களை தெரியப்படுத்தியிருந்தோம். அர்ஜுனாவும் வந்து பல விடயங்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினார். உள்ள இந்த மாதிரி தான் இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி. அர்ச்சனா மீதான அவதூறுகள் வந்து ஏற்கனவே இருந்தது. அதாவது ஒருவர் வந்துட்டாலே ஒரு அவதூறு வர்ற அளவுக்கு தான் எங்கள்கிட்ட சமூகம் வந்து இருக்கிற யாழ்ப்பாண சமூகமாக இருக்கட்டும், தமிழர்களுடைய அநேகமான சமூகம், அதாவது வடக்கில் இருக்கிற சமூகத்தின் ஒரு அடிப்படையே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் முன்னுக்கு வந்துட்டு அதை வந்து 2 விதமாக அவர்கள் பார்ப்பார்கள். ஒன்று வந்து இவர் முன்னேறதால் தனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஆபத்து இருக்கா அப்படின்னு பார்த்தாலே, அவருக்கு அப்படி தெரிஞ்சிட்டாலே என்ன செய்யறான்னு சொல்லிட்டுனா உடனே மட்டம் தட்ட வலிக்கிடுவார்கள். அல்லது அவதூறுகள் அவர்களை சொந்தமாக உருவாக்கி பரப்புவார்கள், அல்லது ஏற்கனவே பரப்பப்படுகின்ற அவதூறுகளை நல்ல அவதூறுகளை பார்த்து தேர்ந்தெடுத்து இன்னும் வந்து பரப்பி விடுவார்கள். அர்ச்சனா விஷயத்தில் 100% இதுதான் நடந்தது. ஆனால் என்ன, அவர் அதெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு வந்து 2 விதமான வித்தியாசங்கள் மாற்றம் வந்து நடந்தது. ஒன்று, அவதூறு பரப்பினால், அதாவது பலியாகி தங்களுக்கு ஏன் எதுன்னு தெரியாமல் அவதூறு பரப்பினாக்கள், அல்லது சரியான முறையில் அதை காவி கொண்டு தெரிஞ்ச சிலர் வந்து திருந்தி தங்களை வாழல, அதாவது அமைதியாகிட்டார்கள்னு சொல்லலாம். இல்லை அந்த முடிவு அர்ஜுனா அந்த வெற்றியை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டுட்டார்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் சிலர் வந்து இன்னும் வேகப்படுத்திருக்காங்கன்னு சொன்னால், அதுக்கு வெற்றி வந்து இன்னும் அவைக்கு ஒரு கடுப்பை கொடுத்துருக்குது. ஆனால் உண்மையை சொன்னால் அவை இன்னும் கொஞ்ச நாளும் தாங்களே கடுக்க போயினோம் அப்படின்றதான் வந்து உண்மை. காரணம், இங்கே வெறுப்பு வந்து வாழ போறையில், விருப்பம்தான் வந்து வாழும். நிறைய அவதூறு பரப்புறவர்களெல்லாம் பார்த்தல் வந்து ஏன் எதுக்குன்னு தெரியாமலேயே வந்து இப்போ அர்ஜுனான்னு சொன்னாலே அவன் லூசன் அப்படின்னு ஒரு சொல்ல போட்டு போகிறாங்க. யோசி பாருங்க, ஒரு லூசன் வந்து எடுத்தறிஞ்சில் சொல்கிற அளவுக்குன்னு சொன்னால், இவங்கெல்லாம் ஐன்ஸ்டீனா இல்லை வேறு பெரிய விஞ்ஞானி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நாசா ஸ்பேஸ் எக்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா, அப்படி வேலை செய்கிறவங்க கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க, இவங்க ஏதோ டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க, 100% ஜட்ஜ் பண்ணிட்டு போகிறாங்க. அவனுக்கு அர்ஜுனாவை சந்திச்சே இருக்க மாட்டேன் நம்ம வாழ்க்கையில், இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு கொள்கை தெரியுமாட்ட தெரியாது, அர்ஜுனா என்ன சொல்லியிருக்கிறார், என்ன செய்ய சம்மந்தப்பட்ட எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமலேயே இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு தான் எங்களோட சமூகத்தில் சில பேருடைய அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு கும்பல் திரும்ப இருக்குது. அது தன்னை மாற்ற போகிறதே இல்லை, மாற்றுற ஐடியாவில் இல்லை. அது தன்னை வாழ்க்கையை தண்டைபாட்டில் பார்த்துக்கொண்டு இந்த பக்கம் இது ஒரு பொழுதுபோக்காக தான் ஒரு அரசியல், அதாவது மக்களுக்கு மாற்றுற ஒரு சேவை தான் அரசியல். அந்த அரசியலை வந்து இவ்வளோ பொழுதுபோக்காக பார்க்குறான்றது வந்து எங்களை பார்த்திங்கன்னா அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. காரணம், அது வந்து இவையை சார்ந்தோ சாராமல் இருக்கிற மற்ற மக்களை வந்து, அதாவது அரசியல் வேண்டி நிற்கிற மக்களை, அல்லது அரசியலால் தான் நம்ம வாழ்க்கை வந்து மாற்றம் காணணும் பண்ணி நிற்கிற மக்களை வந்து பாதிக்குது. உண்மையில் பெரிய அளவில் பாதிக்கும், மறைமுகமாக பாதிக்கும், நேரடியாகவும் பாதிக்கும். இவைக்கு இதெல்லாம் விளங்க மாட்டோட இல்லை விளங்காது. என்ன சொன்னால் இவைக்கு அவையில் பெரிய கவலை இல்லை. இவைக்கு என்ன கவலைன்னு சொன்னால் அந்த ஃபன் தான் கவலை. அர்ச்சனா வந்து ஃபன் பண்ணிட்டு போகிறது, அதுக்கும் இவைக்கு உண்மையில் அர்ச்சனாவில் வெறுப்பு இருக்குன்றதை தாண்டி இவைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேவை. சமூக வலைத்தளத்தில் அதில் போட்டு தாங்களே பதிவு போட்டு தாங்களே சிரித்து தங்களுக்கு கீழே ஒரு கூட்டத்தை வச்சுக்கொண்டு அவை 4 வந்து ஃபன் கதைப்பினோம். இவன் லூஸ் 2 கீழே வந்தது இல்லைடா அவன் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். சரியா, இவன் லூசர்னு சொல்லிட்டா உடனே அர்ச்சனா லூசனாக போகிறானோ, இல்லை இவன் பைத்தியம்னு சொல்லிட்டா உடனே அர்ச்சனா பைத்தியமாக போகிறானோ இல்லை. சரியா, ஆனால் இப்படி தாங்களே இவங்க செய்கிறதால் வந்து உண்மையிலே யார் லூசன் பைத்தியம் ஆகி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி செய்கிற நபர்கள் தான். நாங்கள் வந்து சில பேர் வந்து இது என்ன செய்யலான்னு சொன்னால், இல்லை இப்படி செய்யாதீங்கடாப்பா அப்படின்ற மாதிரிலாம் போய் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் அது தேவையே இல்லை. என்ன பைத்தியம் அவனோட விரும்புகிறோன்னா யாராலும் தடுக்க இல்லாது. அதை விட எங்களுக்கு சில பைத்தியங்கள் தேவை தான்.
சமூகத்தில். ஏன்னு சொன்னால் பைத்தியம் இவர்கள் பைத்தியம் ஆகினாத்தானே இவர்களை காட்டி சமூகத்துக்கு ஒரு முன்னெச்சரிக்கையான விடயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி இருந்தாண்டா பைத்தியம் ஆகிடுவா பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள காட்டி சொல்லிக்கொள்ளலாம். அது மாதிரி நாங்கள் அவங்கள பைத்தியமாக்கல, தாங்களே தான் பைத்தியமாகி கொண்டிருக்கிறாங்க. அதனால் பண்ணால் அது அவங்களோட சுய விருப்பம் எடுத்து நாங்கள் அவங்களோட விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் ஒதுங்கி நின்று நாங்கள் அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோம். உண்மையில் அது காரணம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அர்ஜுனா தான் தங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி. ஆனால் உண்மையை சொன்னால் இவங்கள் தான் அர்ஜுனாவுக்கு என்டர்டெயின்மெண்ட். இதுதான் விஷயம். திருந்துறாக்கள் திருந்திக் கொள்ளுங்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் கூட எதிர்க்கிறாக பார்த்து வேறு மாவட்டம், அதாவது கிழக்கு மாவட்டங்களை சேர்ந்த மற்ற இனம் அல்லது மதத்தால் வேறுபட்ட நபர்கள் தான் அதிகமாக வன்மத்தையும் காக்கினோம். அதோட இங்கே ஊருக்குள்ளே இருக்கிறாக்களில் வளர்ச்சி பிடிக்காதவர்கள் இருப்பார்கள். அவைக்கு தான் பிரச்சனை. சித்த சுவாதீனமற்றவர்கள்னு சொல்லியும் அவையில் நாங்கள் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரலாம். பார்ப்போம் போக போக ஊசிகள் இவைக்கு இந்த ஊசி தான் வந்து சரியான ஒரு முடிவாக இருக்கும். ஊசியெல்லாம் தவறாக போட்டு விட்டோம்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் குணமாகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனாவில் குணப்படுத்த முடியும்னு சொல்லி சொன்னால் அனுராட்ட அனுப்பிவிடலாம். பிரச்சனை ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு அப்படின்னால சிக்கல் இல்லை. அனுராவில் குணப்படுத்த முடியாதாக்கள் அர்ஜுனா குணப்படுத்துவார். அர்ஜுனாவில் குணப்படுத்த முடியாதாக்களை அனுரா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படின்னால எப்படியும் ரெண்டில் எங்கே வரதை மாட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. பார்க்கலாம். நன்றி.